ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு devc++க்கு ஒரு ஆப்பை எப்படி மொபைலே இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறது எப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலை பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்காக இந்த devc++ மொபைலை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மொபைல் டேட்டா ஆனில் வச்சுக்கோங்க. ஆனில் வச்சுட்டு அடுத்தது ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஐட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா devc++ ஆப் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு கொடுங்க. இதில் செகண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், கோடிங் C++, த ஆஃப்லைன் C++ கம்பைலர் இருக்குது பாருங்கள். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ இது இன்ஸ்டால் ஆகுது. த கோடிங் C++, த ஆஃப்லைன் C++ கம்பைலர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா 29.66 MB தான், கம்மியான ஸ்பேஸ் தான் பிடிக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் ஆக்கியபை பண்ணிக்குது. நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. இனி மொபைல்லையே நான் போடக்கூடிய வீடியோஸில் வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸை டைப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஆப் தான். இதில் ஏன் இந்த ஆப்பை நான் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் பண்ணக்கூடிய என்வரான்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்க இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. என்னுடைய மொபைலில் ஸ்கேன் ஆகி தான் உள்ளே போகும். ஸ்கேன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கொடுங்க. கீழே இருக்குது பாருங்கள், ஓப்பன். இதையே ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ C++ கோடிங் அப்படிங்கிறது வருது. இதுதான் உங்களுக்கு என்னென்னா ஸ்க்ரீன், ஓப்பனிங் ஸ்க்ரீன், கோடிங் C++. டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்கும், சாம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் எடுத்த உடனே ஹெட்டர் ஃபைல்ஸ் பாருங்கள், ஹேஷ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீமு யூசிங் நேம் ஸ்பேஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு புதுசாக ஏதாவது டைப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வெல்கம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ரிட்டன் 0லாம் எடுத்து விட்டுறேன். ஜஸ்ட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் இப்போ இது நம்ம ஒரு புதுசாக ஒர்க் பண்ண ஒரு ப்ரோக்ராம் மாதிரி உங்களுக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கிறேன். வெல்கம்ங்கிறது உங்களுக்கு என்னென்னா டிஸ்பிளே ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக வரும். ஓகே, சரி, இதையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மெனுவில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட், ஓப்பன், சேவ், ரீசெட், செட்டிங்ஸ், அபவுட்டெல்லாம் இருக்குல்ல. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன், சேவ், ரீசெட் தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஓப்பனுங்கிறது நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக. சேவுங்கிறது நீங்கள் இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ரீசெட்டுங்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் ரீசெட் கொடுத்துட்டேன்னா மறுபடியும் நியூ ப்ரோக்ராமாக வந்து நிற்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் சேஞ்சஸ் பண்ணி மறுபடியும் ஒரு நியூ ப்ரோக்ராமாக பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தேன்னா எனக்கு இதில் ஏதாவது அலோவ் பண்ணட்டுமான்னு கேட்குது. இந்த ஆப் வந்து என்னோட இதில் ஃபோட்டோ, மீடியா ஆக்சஸ், ஃபைல்ஸ் ஆன் யுவர் டிவைஸ்ன்னு கேட்குது. நான் ஜஸ்ட் அலோவ் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ என்னென்னா டிஃபால்ட்டாக இதுவே ஒரு நேமில் சேவ் ஆகிருக்கு, ஒரு நம்பர் மாதிரி இருக்குது. இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. நான் நியூ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதில் நேம் கொடுத்துட்டேன். கீழே பாருங்கள் பார்த்துருக்கும், அந்த பார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டோரேஜ் எமுலேட்டட் CPP கம்பைலரில் நியூ ப்ரோக்ராம் .cppங்கிறது நம்மளோட எக்ஸ்டென்ஷன், C++ஓட எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் அடுத்தது ஓகே கொடுத்துட்றேன். இப்போ சேவ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா கம்பைல் ஆகிட்டுருக்கு. கம்பைல் ஆகி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அவுட்புட் வரும். இப்போ பாருங்கள் வெல்கம்னு வந்துருச்சு. ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் மெனு கிளிக் பண்ணி ரீசெட் கொடுங்க. அப்போ வார்னிங் ஆல் கோட் வில் பி ரீசெட் ஆர் யூ ஷூர் டு டூ தட் அப்படின்னு கேட்குது. ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் பழையபடி என்ன ஆகும்னா அந்த சாம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் ரன் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. அதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரோக்ராமில் எந்தெந்த சிம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் போடக்கூடிய ப்ரோக்ராம்ஸை நீங்களே உங்கள் மொபைலில் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அடுத்த கான்செப்டை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.